ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் மதுரை திருநகர் கர்மேல் ஏஜென்சி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு சூப்பரான பாட்டு, கதை, ஆக்டிவிட்டி, சாங்கு எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் இன்னைக்கு சண்டே கிளாஸ் பார்க்க ரெடியாக உட்காந்துருக்கீங்க, அப்படி தானே? ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாரும் சண்டே கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிடுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலையிலும் தகப்பனே, அப்பா நாங்கள் சண்டே கிளாஸ் பார்க்குறத அப்பா நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்த அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இன்றைக்கி நாங்கள் கற்றுக்க போகிற பாட்டு, டான்ஸு, கதை, வசனம், கிராஃப்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் நாங்கள் ஞாபகமாக வச்சுக்கிறேன். நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. மீதியான வேலைகளையும் நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அக்கா விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்துருவோமா? எல்லாருக்கும் என்ன பிடிச்ச செக்ஷன்? ஆக்டிவிட்டி செக்ஷன். இன்னைக்குரிய ஆக்டிவிட்டி செக்ஷன் என்னதுன்னா, அக்கா ஒரு 2 கப் கொடுத்துருவேன். அந்த 2 கப்பில் ஒரு அக்கா கையில் ஒரு சில ஸ்ட்ராஸ் கொடுத்துருப்பேன், இன்னொரு அக்கா கையிலையும் அதே ஸ்ட்ராஸ். அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ராஸ் எடுத்து அவங்க இந்த பகுதியில் வச்சு என்ன பண்ணணும்னா, அதை இங்கே கிரிப் வச்சு என்ன பண்ணணும், இன்னொரு அக்காவோட அந்த கப்பில் போய் என்ன பண்ணணும், போடணும். ஓகேவா குட்டீஸ்? இதில் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஸ்ட்ராஸோ இல்லை ஏதாவது ஒரு கம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுற மாதிரி விளையாடுங்க. ஓகேவா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. திருப்பி வரணும். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஆக்டிவிட்டி பார்த்தோம்ல. இப்போ இந்த அக்கா எத்தனை ஸ்ட்ராஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருவோமா? பிளஸி அக்கா சொல்லுங்க, நீங்க எத்தனை ஸ்ட்ராஸ் எடுத்திருக்கீங்க? 3 ஸ்ட்ரா. ஜெமிமா அக்கா 6. ஓகே, அப்போ நமக்கே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு வின்னர் யாரு? 6 ஸ்டார்ஸ் எடுத்து ஜெமிமா அக்கா தான். எல்லாரும் கை தட்டிடுறீங்களா? நம்ம போன வாரம் ஒரு பாட்டு கற்றுக்கிட்டோம்ல, இயேசு வந்த வீட்டில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம்ல. அந்த பாட்டை என்ன பண்ண போகிறோம், இந்த வாரம் ஆக்ஷனும் பாட்டோட சேர்த்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பாட போகிறோம், ஆடவும் போகிறோம். ரெடியா? பாடி ஆடுவோமா? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லை.
வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. என்ன குட்டீஸ், ஏசப்பா நம்ம வீட்டில் வந்தால் எப்படி இருக்கும்? சண்டை இருக்காது, சமாதானமாக இருக்கும், தோல்வியே இருக்காது. இப்படி என்ன பண்ணோம்? நம்ம பாடி ஆடணும்ல குட்டீஸ். அது அந்த ஒரு சந்தோஷத்தோடு என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம தலைப்பு பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? இயேசு தப்புவிப்பார். சொல்லுங்க, இயேசு தப்புவிப்பார். எங்கள் அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு தப்புவிப்பார். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த வாரம் அக்கா ஒரு புது பாட்டு சொல்லித்தர. என்ன பண்ணுங்க, நீங்கெல்லாம் கேட்க போறீங்க. அடுத்து நம்ம அதுக்குரிய ஆக்ஷன் பார்க்கலாம். அந்த பாட்டு என்னன்னு இப்ப கேட்போமா? வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு, பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு. என்னை காப்பது யார்? உலகில் என்னை காப்பது யார்? என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கின்றார் இயேசு, என்னை காக்கின்றார். வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு, பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு. என்னை காப்பது யார்? உலகில் என்னை காப்பது யார்? என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கின்றார் இயேசு, என்னை காக்கின்றார். இந்த பாட்டு பார்த்தோம் குட்டீஸ். இப்போ இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் என்னன்னு இப்போ அக்காங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது நல்லா நீங்கள் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். கவனித்த பிறகு அக்காங்க கூட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணணும். பண்ணுவோமா? வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு, பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு. என்னை காப்பது யார்? உலகில் என்னை காப்பது யார்? என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கின்றார் இயேசு, என்னை காக்கின்றார். வாயால கெட்டது கவலை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு, பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு. என்னை காப்பது யார்? உலகில் என்னை காப்பது யார்? என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கின்றார் இயேசு, என்னை காக்கின்றார். என்ன குட்டீஸ், இப்போ பாட்டு நல்லா பழையாச்சு. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் இடத்த விட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி எந்திரிங்க பார்ப்போம். அக்கா ரெடி 1 2 3 சொல்லுவேன், நீங்கள் ஜம்ப் பண்ணி எந்திரிங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியாக ஒரு வாட்டி ஆக்ஷனோட பாடிடுவோம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு திங்குது பாம்பு. வாயால கெட்டது தவளை கூட்டம்,
ஒவ்வொன்னா பிடிச்சு திங்கிது பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒன்று பாம்பை தூக்கி போச்சு. பறந்து வந்த கழுகு ஒன்று பாம்பை தூக்கி போச்சு. என்னை காப்பது யார்? உலகில் என்னை காப்பது யார்? என்னை காக்கும் என் தேவன் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும் என் தேவன் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கின்றார் இயேசு, என்னை காக்கின்றார். வாயால கெட்டது தவள கூட்டம் ஒவ்வொன்னா பிடிச்சு திங்கிற பாம்பு. வாயால கெட்டது தவள கூட்டம் ஒவ்வொன்னா பிடிச்சு திங்கிற பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒன்று பாம்பை தூக்கி போச்சு. பறந்து வந்த கழுகு ஒன்று பாம்பை தூக்கி போச்சு. என்னை காப்பது யார்? உலகில் என்னை காப்பது யார்? என்னை காக்கும் என் தேவன் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும் என் தேவன் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கின்றார் இயேசு, என்னை காக்கின்றார். பாட்டையும் ஆக்ஷனையும் பிள்ளைங்களா ரொம்ப அழகா நீங்க பண்றீங்க, அழகா ஆக்ஷன் பண்றீங்க. அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? எப்படி ஒரு தவளை என்ன பண்ணுது, வாயால் கெட்டுருச்சு. அதாவது அது என்ன பண்ணும், கத்திக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பான், நம்ம ஈஸியாக வந்து அதை சாப்பிட்ரும். அதே போல் அங்கே பறந்த கழுகு என்னாச்சு, அந்த பாம்பை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ நம்மளை யார் காப்பா, நம்மளை யார் தப்பு வைப்பா? இப்படி டக்கு டக்குன்னு நடக்குது, நம்மளை யார் தப்பு வைப்பா அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் எழுதுதா? அது ஆன்சர் என்ன தெரியுமா? ஏசப்பா தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை காப்பாற்றுறாரு, நம்மளை தப்பு வைக்கிறாரு. ஓகேவா குட்டீஸ்? தப்புவிப்பார். தானியேல் 6:13.
தப்பு பாரு. சரிங்களா? ஓகே குட்டீஸ், பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா ஜாலியா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தீங்க? இயேசு தப்பு வைக்கிறார். சூப்பரான பாட்டு, எல்லாம் ஜாலியா ஆடி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு நம்ம ஒரு 2 கதை பார்க்க போறோம். நமக்கு கதைனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. இன்னைக்கு உண்மையா நடந்த கதையை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஒரு ராஜ்யத்துல, அதாவது ராஜா காலத்துல நடந்த கதையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாபிலோன் அப்படின்ற ஒரு தேசம் இருந்துச்சு. நீங்க நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரியிலலாம் படிச்சிருக்கோம்ல. பாபிலோன்ல இந்த தொங்கு பாலம்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. என்ன குட்டீஸ், இந்த பாபிலோன் தேசத்துல பல ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள் காலத்துல இருந்த ஒரு அண்ணாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? இந்த பாபிலோன் ராஜா காலத்துல அந்த ராஜா என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தை போர் செஞ்சு அங்க இருக்கிற மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அங்க இருக்கிறதுல நல்ல ஞானமா இருந்தவங்க, அழகா இருந்த, யங்கா இருந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அடிமையா கூட்டிட்டு அவங்க ராஜ்யத்துக்கு வந்தாங்க. அவங்க தேசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா இப்படிப்பட்ட அண்ணாக்கள் எல்லாம் அடிமையா கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா நல்ல நாலேஜ்ல இருந்தா அவங்க தேசத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கல்ல, அதனால கூட்டிட்டு வந்தாங்க. இதுல ஒரு 4 பேர் வந்தாங்க. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு. எங்க அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த தானியேல் அண்ணே அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பாவை பத்தி ஜோம் பண்ணிட்டு இவங்க ரொம்ப ஏசப்பா மேல ரொம்ப பற்றா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ராஜா, அதாவது தரியு அப்படின்ற ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா பேர் என்ன? தரியு. இந்த ராஜா இருக்கும்போது அங்க தானியேல் அண்ணனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தானியேல் அண்ணன் ரொம்ப நாலேஜா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எல்லா சொல்ற வேலையிலலாம் ரொம்ப உண்மையா இருக்கிறனால இவர் மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தாரு. அவரு இவர் சொல்றதெல்லாம் கரெக்டா செய்யறதுனால, கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய போஸ்ட்ல வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப அந்த இடத்துல கரெக்டா இருக்கிறதுனால எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு அதிகாரியா வைக்கிறதுக்கு பிளான் பண்ணார். அப்ப அங்க இருந்த ஜனங்களுக்கு யாருக்குமே அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி வந்தவங்க? அடிமையா வந்தவன பெரிய அதிகாரியா வைக்கிறாங்க. ஆனா நாங்க இங்கேயே இருக்கோம், எங்களை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணாங்கன்னா இந்த தானியேலை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. ஒரு ரூம்ல உட்காந்து பிளான் போட்டாங்க. எப்படி நம்ம என்ன பண்றது, இவனை எப்படியாச்சும் நம்ம இந்த ராஜா கிட்ட மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ எதுவுமே வரமாட்டேங்குது, இவர் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே, எல்லாத்துலயும் உண்மையா இருக்கானே, இவனை எப்படி நம்ம மாட்டி கொடுக்கறது யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, இவனை வேற எதுலயும் மாட்டி விட முடியாது, இவங்க தேவனை பிரேயர் பண்ற விஷயத்துல அந்த மாதிரி விஷயத்துல தான் என்ன பண்ண முடியும், மாட்டி விட முடியும். அது மாதிரி என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துல மாட்டி விடுறதுக்கு யோசிப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளானை போட்டுட்டு தரியு ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜா இன்னும் ஒரு 30 நாளைக்கு யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க கடவுள் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, கும்பிடக்கூடாது. யாரையும் கும்பிடாம உங்களை மட்டும் தான் என்ன பண்ணணும், கும்பிடணும். அது மட்டும் இல்லாம மனுஷர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்க வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ராஜா சரி ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வந்து கொடுத்தோன்னே அதை சைன் போட்டு அனுப்பிட்டார். அனுப்புன உடனே இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வேகமா போறாங்க. போய் பார்த்தா அப்பயும் இந்த பிளான் எல்லாம் வந்துருச்சுன்னு யாருக்கு தெரியும், தானியேல் அண்ணனுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்ச அந்த அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா 3 நேரமும் சர்ச்சை பார்த்து, அதாவது எருசலேம் அப்படின்ற ஆலயத்தை பார்த்து என்ன பண்ணிட்டே இருப்பாராம், பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இந்த அண்ணே எப்பயுமே 3 நேரம் காலை மாலை மதியானம் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, ஜோம் பண்ணிட்டே இருப்பார். இதை இவங்க என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, நோட்டை விட்டுட்டே இருந்தாங்க. 30 நாள் ராஜா சொல்லியிருந்தாருல, அந்த டைம்லலாம் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த அண்ணனை போய் பார்த்தா கரெக்டாக என்ன பண்ணுவார், இந்த அண்ணே ப்ரேயர் பண்ண உட்காந்துருவார். இதை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க, ராஜா கிட்ட போயிட்டாங்க. ராஜா இப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தீங்க, ஆனா இந்த தானியேல் என்ன பண்ணவே இல்லை. அவரு 3 நேரம் அவர் கடவுள்கிட்ட என்ன பண்ணிட்டே இருந்தாரு, பிரேயர் பண்ணிட்டே இருந்தாரு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இப்படி பண்றவங்களை என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்க, சிங்க கேபியில போட்டுருவோம்னு சொன்னீங்கல்ல. அப்படி சொன்னீங்க, நீங்க அப்ப என்ன பண்ணணும், அவரை சிங்க கேபிக்குள்ள போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே தானியேல் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியாச்சும் தானியேலை தப்பு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவர் பெரிய ராஜா இல்ல, அவர் சொன்ன வாக்கு என்னவே பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிங்கக்கேபியில போடுறதுக்காண்டி அந்த சிங்கக்கேபியெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சிங்கக்கேபி எப்படி இருக்கும் தெரியுமா? நிறைய சிங்கங்களா இருக்கும். அந்த சிங்கங்களுக்கு சாப்பாடே போட மாட்டாங்க. ஏன்னா தப்பு பண்ற மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்களை தூக்கி போட்டோன்னு இந்த பசியா இருக்கிற சிங்கம் என்ன பண்ணிரும், அப்படியே கட்டிச்சு கொத்தரி சாப்பிடும். இப்படி ஒரு கொடுமையான தண்டனை. இந்த தண்டனை யாரு கொடுத்துட்டாங்க? தானியேல் அண்ணனுக்கு. இந்த தானியேல் அண்ணனை போடும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ராஜாவுக்கு. ஆனால் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார், உங்க தேவன் தப்பு வைக்கிற தேவன், அதனால என்ன பண்ணுவாரு, தப்பு வைக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவரை அந்த சிங்கக்கேபிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போட்டுட்டு இந்த ராஜா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட பிடிக்கல, தூக்கமே வரல. ஏன்னா தானியேல் அண்ணனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்ததுனால அவருக்கு தூக்கமே வரல. எப்படா காலையில ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. காலையில ஆனோடனே வேகமா ஓடி போய் என்ன பண்றாருன்னா அந்த சிங்கக்கேபிக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு தானியேல் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே உள்ளது ஒரு சத்தம், தானியேல் அண்ணே நான் இருக்கேன் ராஜா, எங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பு வைக்க வச்சுட்டாரு. நான் இப்ப என்ன பண்றேன், உயிரோட பயங்கர சந்தோஷமா இருக்கேன். தூதன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த சிங்கத்தோட வாயெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, கட்டி வச்சுட்டாரு. அதனால என்ன ஒரு சிங்கமும் ஒண்ணுமே பண்ணல, நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னார்னா உங்க தேவன் உண்மையான தேவன், அவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களை காப்பாத்திட்டாருன்னு சொல்லிட்டு இந்த அண்ணனுக்கு எதிராக சதி திட்டம் போட்டாங்கல்ல, ஒரு பிளான் போட்டு நிறைய பேர் நிறைய செஞ்சாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தோடு என்ன பண்ணணும், இந்த சிங்கக்கேபிக்குள்ள போட்டுறணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போட்ட உடனே என்னாச்சு தெரியுமா, வாசல் கிட்ட அவங்க போன உடனே அந்த சிங்கம்லாம் ரொம்ப பசியா இருந்த சிங்கம்லாம் அவங்களை என்ன பண்ணிடுச்சு, கட்டிச்சு கொதறி போட்டுருச்சு. இப்படி தேவன் என்ன பண்ணாருன்னா தானியேல் அண்ணனை தப்பு வச்சாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. யாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த அண்ணன்களையும் தேவன் தப்பு வச்சாரு. எப்படி தெரியுமா, ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த அண்ணாங்கள்லாம் ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, ஏசப்பா மேல ரொம்ப பற்றா இருப்பாங்க. அப்படி தேவன் மேல பற்றா இருக்கிறதுனால இவங்களெல்லாம் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த ராஜா அதிகாரியா வச்சிருந்தனால அங்க இருக்கிறவங்க யாருக்குமே என்ன பண்ணாது, இவங்கள பிடிக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்கல்ல, அடிமையா வந்தவங்கள இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இவங்க மேல ரொம்ப பொறாமையா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நேபுகாத்நேச்சார் அப்படின்ற ராஜா இருந்தாரு. நேபுகாத்நேச்சார் இவரை பத்தி நல்லா தெரிந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா இந்த அண்ணாக்கள் எல்லாரையுமே அதிகாரியா வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் திடீர்னு இவருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஆசையில் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு 60 முழ ஹைட்டில் அப்புறம் 6 முழ அகலத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பெரிய பொன் சிலையை செஞ்சுட்டார். பெருசா செஞ்சு என்ன பண்ணிட்டாரு, ஒரு இடத்துல வச்சுட்டு சொல்லிட்டார், நம்ம ஒரு சட்டம் போட போறேன். என்ன சட்டம்னா ஒரு மியூசிக் வாசிப்போம், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மியூசிக் பயங்கர சத்தமா வாசிப்போம். அந்த சத்தம் கேட்ட உடனே யார் எங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணிடணும், இந்த சிலைய வணங்கி முட்டிக்கால் போட்டு என்ன பண்ணணும், வணங்கணும்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தண்டோரா போட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போய் சொல்றாங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, அந்த மியூசிக் கேட்டோடனே கீழே என்ன பண்ணிடணும், விழுந்து அந்த சிலைய வணங்கணும், இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அக்கினிக்குள்ள போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, பயத்துல சரி நாங்க கரெக்டா செஞ்சோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அண்ணன்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மியூசிக் வாசிக்கிறப்பெல்லாம் அவங்க என்னவே பண்ண மாட்டாங்க, அந்த சிலைய வணங்க மாட்டாங்க. இப்படி அவங்க இருந்துகிட்டே இருக்கும் போது இவங்களை பிடிக்காத சிலர் இருந்தாங்கல்ல, அவங்களாம் போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க, ராஜா இவங்க 3 பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க மியூசிக் வாசிக்கும் போது அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த சிலைய வணங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ராஜா எங்க அவங்க 3 பேர்த்தையும் வேமா வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 அண்ணாக்களும்
போறாங்க. தைரியமா ராஜா கிட்ட போறாங்க. போய், என்ன நீங்க, நான் ஒரு பெரிய ராஜா, நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சிலையை உருவாக்கி நான் உங்களை வணங்க சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, வணங்காம இருக்கீங்க. நீங்க எப்படி ஒரு ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருக்கீங்க? உங்களுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். இப்ப கடைசியா என்ன பண்ணுவோம், அந்த மியூசிக்கை வாசிப்போம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு முன்னாடியே அந்த சிலையை என்ன பண்ணணும், வணங்கணும்னு சொல்லிட்டு மியூசிக் வாசிச்சாங்க. இந்த அண்ணாக்கு 3 பேர் தைரியமா நிக்கிறாங்க. நாங்க வணங்க மாட்டோம் நிக்கிறோம். ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவத்துல அவ்வளவு கோவம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம், நான் இங்க நிற்கிறேன், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எனக்கு பயப்படாம நீங்க என்ன பண்ணல, நான் சொல்றதை கேட்கல. இப்ப இந்த ராஜா என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அக்கினியை 7 மடங்கா சூடாக்க சொல்லிட்டாரு. இப்படி சொன்ன உடனே அவங்க அந்த 3 அண்ணா கிட்டே சொல்றாரு, இப்ப உங்களை யாரு தப்பு வைக்க வரான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த 3 அண்ணாக்களும் சொல்றாங்க, இந்த அக்கினினாலும் பரவாயில்ல, என்னை தள்ளி விடுறீங்கல்ல, நீங்கனாலும் பரவாயில்ல, யாரு என்ன சொன்னாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்னா அந்த சிலைய வணங்க மாட்டோம். எங்களை தப்பு வைக்க எங்க தேவன் வரலனாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலைய வணங்க மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. உடனே ராஜா என்ன சொன்னார்னா, அங்க ராஜா அந்த அவர்கிட்ட பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், ரொம்ப பெரிய பாடி பில்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, இவங்களை எல்லாம் என்ன பண்ணு, 3 பேரையும் தூக்கி கொண்டு போய் அந்த அக்கினிக்குள்ள போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த 3 அண்ணாக்கள் வந்தாங்க. வந்து நல்ல பெரிய பெரிய அண்ணாக்களை வந்து என்ன பண்ணாங்க, இவங்களை தூக்கிட்டு போய் அந்த 7 மடங்கா எரியிற அக்கினியில இவங்க 3 பேரையும் போடுறதுக்கு போறாங்க. போய் போடும் போதே இவங்க 3 பேர் அந்த பாடி பில்டர் அந்த அன்னைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. இவங்க 3 பேரும் தூக்கி உள்ள போட்டாச்சு. தீ எவ்வளவு சூடா இருக்கும், அப்படி நம்ம லைட்டா பட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ எரியுதேன்னு சொல்லுவோம்ல. ஆனா இங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 3 அண்ணாக்களையும் அந்த 7 மடங்கான அக்கினிக்குள்ள போட்டும் ஒரு சத்தத்தையும் காணோம். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒரு சத்தத்தையும் காணா, எவ்வளோ எரியும், ஒரு சத்தத்தையும் காணா, எங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா? சரி என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த வாசல் கிட்ட போய் பார்த்தா 3 பேர் தூக்கி போட்டாங்க. ஆனா அங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் ஜாலியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அக்கினிக்குள்ள நடந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அது ஒரு பெரிய ஒரு கூலான பிளேஸ் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. என்னடா நடக்கிறாங்க, 3 பேர் தான் நான் தூக்கி போட்டேன், 4வது ஒரு ஆள் இருக்காரே, அவரை பார்க்க தேவதூதர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு என்ன பண்றாரு, மெதுவா சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ வெளியே வாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, அப்படியே பயங்கரமா வெளியே வராங்க. எங்க இருக்காங்க, அக்கினிக்குள்ள. என்ன ஆயிருக்கணும், அவங்க அப்படியே கருகி எப்படி இருக்கணும், அவங்க மேலெல்லாம் ஃபுல்லா புகை ஸ்மெல்லாம் அடிக்கணும்ல. ஆனா அவங்க வெளியே வராங்க, அவங்க மேல ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்லை, அவங்க கிட்ட அந்த நெருப்பு ஸ்மெல் கூட இல்லை. அதை பார்த்தோன்னே ராஜாவுக்குன்னா ஆச்சரியம், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்றாங்க, எங்க தேவன் எங்களை என்ன பண்ணிட்டாரு, எங்களை இந்த அக்கினியிலிருந்து தப்பு வச்சுட்டாருன்னொன்னே அந்த ராஜா சொல்றாரு, ஆமா உங்க தேவன் உண்மை, அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு, யாரும் காப்பாத்த வரமாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா உங்க தேவன் உங்களை என்ன பண்ணிட்டாரு, காப்பாத்த வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கன்னு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிட்டாரு. இனிமே தேவன், அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபம் பண்ண அந்த தேவனுக்கு எதிராக யாராச்சும் பேசினீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணிடுவேன், அக்கினியில போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாருன்னா ஏசப்பாக்கு ரொம்ப மகிமை செலுத்தினார். தேவன் மேல ரொம்ப பயபக்தியா இருந்தாராம். இந்த 2 இன்சிடென்ட் பார்த்தோம்ல, தானியல் அண்ணன் வாழ்க்கையிலும் சரி, அவர் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையிலும் சரி, தேவன் என்ன பண்ணாரு, அவங்களை எல்லா தீங்குல இருந்து என்ன பண்ணாரு, தப்பு வச்சாரு. அவங்க நாட்டுல இல்ல, வேற நாட்டுல அடிமையா போன இடத்துல ஏசப்பா என்ன பண்ணாரு, அவங்க கூடயே போய் என்ன பண்ணாரு, அவங்கள தப்பு வச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இப்ப நம்ம ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம்ல, ஸ்கூலுக்கு போக முடியல, அது மாதிரி எங்கேயுமே வெளியே போக முடியல, அப்படி என்ன பண்றோம், வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறோம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பு வைக்க யாரு வருவாங்களா, ஏதாச்சும் வருமா, எங்க இருந்தாச்சும் நல்ல செய்தி வருமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து தப்பு வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஏசப்பா தான். நம்ம ஏசப்பா தான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் ஒருத்தரால தான் என்ன பண்ண முடியும், நம்மள தப்பு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் அப்படி ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலைகள்ல ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நம்ம கேட்டோம்னா ஓடி வந்து என்ன பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம ஆனா என்ன பண்ணணும், தானியல் அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம
ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணோம்னா ஏசப்பா என்ன பண்ணுவாரு? ஓடி வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் மாற்றி நமக்கு என்ன பண்ணுவாரு? நம்ம எல்லா சிச்சுவேஷன்ல இருந்தும் தப்பு வைக்க வச்சு நம்மள எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. ஜெபம் பண்ணுவோமா? நம்மள ஏசப்பா இந்த வேலையின் தகப்பனே, நாங்கள் தானியேல் என்னோட வாழ்க்கையை பார்த்தோம், அவர் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையை பார்த்தோம் ராஜா. அவங்க பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க அப்பா? நீங்க அவங்கள தப்பு வச்சீங்க ராஜா. இந்த நாட்கள்ல தகப்பனே அப்பா, நாங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்பா ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைங்க கேட்குற ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருந்து தகப்பனே அப்பா, நீங்க அவங்கள தப்புவீங்க தகப்பனே. நீங்க அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிராஃப்ட் டைமுக்கு வந்திருக்கோம். வாரம் நாங்கள் கிராஃப்ட் செய்கிறத நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் நம்ம செய்யலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கலர் ஷீட் எடுத்துக்கோங்க, 2 எடுத்துக்கோங்க, கம் எடுத்துக்கோங்க, சிசர் எடுத்துக்கோங்க, கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டில் வேஸ்ட் நோட் ஏதாச்சும் இருக்கும்ல அந்த நோட் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கலர் ஷீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்படி நடுவில் இப்படி ப்ளஸ் மாதிரி வரும். அப்புறம் இந்த கார்னர் எடுத்துகிட்டு இந்த சைடு இப்படி மடக்கிக்கோங்க, இந்த கார்னரே இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் இதை இப்படி இந்த சைடு இப்படி மடக்கிக்கோங்க. நான் செய்கிற மாதிரியே வீட்டில் செய்யுங்க. இந்த மாதிரி மடக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு ஷீட்டை எடுத்துட்டு அது இதே மாதிரி பண்ணுங்க. இப்படி மடக்கிட்டு அப்புறம் இப்படி மடக்குங்க. அடுத்து இந்த சைடு இப்படி மடக்கிக்கோங்க. இந்த கார்னர்ல இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. முன்னாடி செஞ்ச மாதிரியே இதையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி 2 எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்படி இந்த இது இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்க. இதே மாதிரி பாக்கெட் மாதிரி இருக்கும். இது 2ஐயும் இப்படி இதுக்குள்ளே விடுங்க. இதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா இந்த கார்னர்லாம் நல்லா ஒட்டி இருக்க மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கம்மை வச்சு ஒட்டணும். இந்த சைடு வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு நல்லா இப்படி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டினதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு இந்த சைடு இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி 4 பாக்ஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் 4 பாக்ஸ் எடுத்து ரெடியாக செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒட்டுற மாதிரியே நீங்களும் ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த சைடு இப்படி கம் ஒட்டிக்கோங்க. அதையும் இன்னொரு பாக்ஸை எடுத்து இந்த சைடு இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து இப்படி ஒட்டிக்கோங்க. கம் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த இருக்க 2 பாக்ஸையும் இப்படி ஒட்டிக்கோங்க. இதில் இந்த மாதிரி எல்லா சைடும் கம் அப்ளை பண்ணி நான் செய்கிற மாதிரி நீங்களும் ஒட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் இந்த இது அட்டை எடுத்து வச்சுக்கோங்க. கார்ட்போர்ட் அட்டையோ இல்லை ஏதாச்சும் ஒரு அட்டையோ எடுத்து வச்சுட்டு இப்படி இதுக்கு இந்த இடத்துல இப்படி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி கார்னர்ஸ்லாம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து கம்மை போட்டு இது பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம்
இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு வந்து இன்னும் கம் வந்து ஒழுங்காக காயலை. நான் வீட்டிலே ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கம்மெல்லாம் ரொம்ப காஞ்சிருச்சு. இந்த கார்னர்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்னு, பென்சில் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்குள்ள கிராஃப்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சுல்ல? நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் இதை விட ரொம்ப புதுசாக ஒரு கிராஃப்டோட வரும். பாய். ஹலோ பிள்ளைங்களா, இன்னைக்கு நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. இப்போ நம்ம முடிவு சும்மா பண்ண போகிறோம். எல்லாருமே கண்ணு மூடி முழங்கால் போட்டு கை கொடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த ஆன்லைன் கிளாஸை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா இதன்படி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொடுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா அதிகமாக தெரிஞ்சுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இன்னைக்கு சண்டே கிளாஸில் பாட்டு, வசனம், கதை, கிராஃப்ட்டு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சண்டே கிளாஸ் பார்க்குறதுக்காக உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் மதுரை திருநகர் கர்மேல் ஏஜி சபையின் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.